ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்தோனேஷியாவின் மிகப்பெரிய கோவில் காண்டி பிரம்மணன் கோவில். இது தெற்கு ஜாவாவில் உள்ள யோககர்த்தாவின் சிறப்பு பகுதியில் உள்ள கோவில் வளாகம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் என மும்மூர்த்திகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் இது. இக்கோவில் வளாகம் யோககர்த்தா நகரத்திலிருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்தோனேஷியாவின் மிகப்பெரிய இந்து கோவிலாகும். அங்கோர் வாட்டுக்கு பிறகு ஆசியாவிலேயே 2வது பெரிய கோயிலாக உள்ளது. இங்கு 240 கோயில்கள் அமைந்துள்ளன. 240. இது உலகம் முழுவதிலும் இருந்து நிறைய பார்வையாளர்களை கவர்ந்திருக்கிறது. முதல் கட்டிடம் 9ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ரக்காய் பிகாடனால் தொடங்கப்பட்டு அவருடைய வாரிசான மன்னர் லோகபாலரால் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த பிரம்மாண்டமான இந்து கோவிலின் கட்டுமானம் அனைவரையும் வியக்க வைக்கிறது. உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்றான இது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலின் மைய விமானம் 47 மீட்டர், அதாவது 154 ஃபீட் உயரத்தில் இருக்குது. முதலில் சிவனுக்காக கட்டப்பட்ட இந்த சிவகிரகம் என அழைக்கப்படும் இக்கோவில் பின்பு அதன் இருபுறமும் திருமால், பிரம்மன் போன்றோருக்கும் ஆலயம் எழுப்பப்பட்டு மும்மூர்த்திகளின் கோயிலாக காணப்படுகிறது. பௌத்த வம்சமான சைலேந்திர வம்சத்துக்கு போட்டியாக இந்து வம்சமான சஞ்சய வம்சத்தால் அமைக்கப்பட்டதுதான் இந்த பிரம்மாண்டமான கோவில். பௌத்தத்தின் வரவால் வீழ்ச்சி அடைந்திருந்த இந்து சமயத்தை பழையபடி முன்னிறுத்த கட்டிய கோவில் இது. கிபி 850 ஆரம்பமான இதன் கட்டுமானம் மன்னன் லோகபாலா, பாலிதுங், மகாசம்பு மன்னர்களால் கட்டி முடிக்கப்பட்டது. அதன் பின்பு தட்சன், துலோத்துங் போன்ற பிற்கால மன்னர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. 240 கோயில்கள் காணப்பட்டாலும் அவற்றில் பல சிதைந்து போய் அஸ்திவாரம் மட்டுமே காணப்படுகிறது. திரிமூர்த்திகள் கோவில், நந்தி தேவர், கருடன் மற்றும் அன்னம் ஆகிய வாகனங்களுக்காக அமைக்கப்பட்ட 3 வாகன கோவில்கள், 2 அபித் கோவில்கள், 4 வாயில்களுக்கு அருகில் அமைந்துள்ள 4 சிறிய ஆலயங்கள், உள்வீதியில் 4 மூலைகளிலும் அமைந்துள்ள 4 சன்னதிகள் மற்றும் பெரிய கோவிலை சுற்றி 4 வரிசைகளில் அமைந்துள்ள பரிவார கோவில்கள் என இங்கு முக்கியமான ஆலயங்கள் சில அமைந்துள்ளன. மும்மூர்த்தி கோவில்களில் மிகவும் பழமையானதும் உயரமானதுமான சிவன் கோவிலின் சுற்றுப்பிரகாரத்தில் இராமாயண காட்சிகள் மிக அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. இக்கோவிலின் மத்தியில் மகாதேவர் எனப்படும் சிவபெருமான் 3 மீட்டர் உயரத்தில் மிக கம்பீரமாக காட்சி தருகிறார். அவரை சுற்றியுள்ள கோட்டங்களில் கணேசன், துர்க்கை, அகஸ்தியர் ஆகியோரும் உள்ளனர். சிவன் கோயிலுக்கு முன்னுள்ள நந்தி கோவிலில் சூரியன், சந்திரனுக்கும் அழகான சிற்பங்கள் உள்ளன. இது நந்தி கோவில். இந்தோனேஷியாவின் முக்கியமான சுற்றுலா தலமான இங்கு ஜாவா மற்றும் பாலி மக்கள் தங்களுடைய சமய சடங்குகளை இங்கு செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள திறந்தவெளி அரங்கில் பாரம்பரிய இராமாயண நடனம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்கிறது. 2006இல் யோக்யகர்த்தாவில் ஏற்பட்ட பூகம்பத்தால் இங்குள்ள ஆலயங்கள் பலத்த சேதமடைந்துள்ளது. அதனால் ஆலயத்தின் சில பகுதிகளுக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2014இல் எரிமலை குமுறியதால் சில நாட்கள் இக்கோவில் வளாகம் மூடப்பட்டது. பிரம்மணன் கோவில் என்பது 240 கோயில்களை கொண்ட ஒரு வளாகமாகும். பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் போன்ற இயற்கை அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகியது இந்த அருமையான இந்தோனேஷிய கோவில். 16ஆம் நூற்றாண்டில் இடம்பெற்ற நிலநடுக்கம் ஒன்றினால் பெருத்த சேதம் அடைந்தது. சிதைந்த பிரம்மாண்டமான கோவில் இடிபாடுகளை உள்ளூர்வாசிகள் அதை கண்டு அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் அதன் வரலாற்று முக்கியத்தை பற்றி அவர்கள் அதிகம் அறிந்திருக்கவில்லை. நிறைய சேதத்தினால சிதைந்து போயிருந்த இந்த கோயில்கள்லாம்
அதை பார்த்து உள்ளூர்வாசிகள் பயந்தாங்களே தவிர அதோட வரலாற்று முக்கியத்துவத்தை பற்றி அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இப்பகுதியில் கிடைத்த சிற்பங்களையும் கற்களையும் எடுத்துச் சென்று அலங்கார பொருட்களாகவும் கட்டுமானங்கள் அமைக்கவும் பயன்படுத்துவது மட்டும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. 1918ஆம் ஆண்டு எஞ்சிய சிதைவுகளை பாதுகாத்து சீரமைக்கும் பணியை அப்போது ஆட்சி செய்து வந்த கிழக்கிந்திய டச்சு அரசு ஆரம்பித்தது. 1953இல் பிரதான ஆலயமான சிவன் கோவில் முழுவதுமாக மீளமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. மிகவும் அருமையான இந்த கேண்டி பிரம்மன் கோவில் பார்க்க வேண்டிய இடம் 17 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது சமயம் கிடைக்கும்போது சென்று பார்க்கலாம். நிறைய சுற்றுலா வசதிகளுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சு தராங்க. யோககர்த்தா நகர்லேருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது.